நண்டு கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து நல்லா கிரேவியாக இருக்கும். இதுக்கு வந்து நான் கொஞ்சம் சாம்பார் வெங்காயம், அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு தேங்காய் சின்னதாக சாப் பண்ணி சேர்த்துருக்கேன். அப்புறம் மிளகு, சோம்பு, இதோட நீங்கள் சீரகம் கூட சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கணும். ஒரு குக்கரில் வந்து நான் கொஞ்சம் சீரகம் கருவேப்பிலை போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா நல்லா சாப் பண்ண சாம்பார் வெங்காயம் நல்லா வதங்கணும். இது வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதுவும் ராஸ்மெல் எல்லாம் நல்லா போயிட்டதுக்கப்புறமா தக்காளி, ஒரு சின்ன தக்காளி தான் சேர்த்துருக்கேன். தக்காளி நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறமா அரைச்சி வச்ச இந்த பேஸ்ட் சேர்த்துருக்கேன். இது வந்து உங்களுக்கு நல்லா சாஃப்டாக கூட நீங்கள் அரைச்சிக்கலாம். நான் வந்து கொஞ்சம் குறைன்னு அரைச்சிருக்கேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் குழம்புத்தூள். நான் காரம் அதிகமாக சேர்க்கல, ஏன்னா நான் பெப்பர் ஃபைனலாக போடுவேன். இது ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் நண்டை சேர்த்துட்டு கொஞ்சோண்டு கல் உப்பு. நண்டில் வந்து கொஞ்சம் வாட்டர் விடும், ஸோ கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து நான் கரெக்டாக 1 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் வந்து ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். நண்டு வந்து சின்ன நண்டு தான், அதனால் நான் 1 விசில் தான் ப்ரெஷர் குக் பண்ண போகிறேன். இதுவே பெரிய நண்டாக இருந்தால் 2 விசில் ப்ரெஷர் குக் பண்ணிக்கோங்க. ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிட்டோன்னே குக்கர் மூடி ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணோன்னே உங்களுக்கு கொதி ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இதில் வந்து கொஞ்சம் பெப்பர், அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் சீரகத்தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் ஒன்றா கூட சீரகம் மிளகும் சேர்த்து அரைச்சி கூட இதை சேர்த்துக்கலாம். ஃபைனலாக வந்து சாப் பண்ண கொத்தமல்லி சேர்த்தா நண்டு கிரேவி ரெடி. இது வந்து கொஞ்சம் உங்களுக்கு கிரேவியாக இருக்கும். ரைஸில் போட்டு நல்லா சுட சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். நண்டோட குவான்டிட்டியை பொறுத்து நீங்கள் வந்து சாம்பார் வெங்காயம் எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு குவான்டிட்டி அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா சாம்பார் வெங்காயம் சேர்த்து அரைச்சிக்கோங்க. ஸோ நல்லா கிரேவியாக இருக்கும் ரைஸில் போட்டு.